நான் ஸ்டாப் ஃபேக்ட்ஸ். உலகத்துல சராசரியா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர் இறந்து போறாங்களாம். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 2 பேர். ஆனா உலகத்துல ஒரு நாளைக்கு 3,85,000 குழந்தைகள் பிறக்கிறாங்களாம். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 4 பேர். இறப்பை விட பிறப்பு ஒரு மடங்கு அதிகமா தான் இருக்கு. பொதுவா பாம்புகளோ இல்ல விஷமுள்ள எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அதோட விஷம் நம்ம உடம்புக்குள்ள போனாதான் நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பாய்சன் டார்க் ஃபிராக்ன்ற இந்த தவளை நம்ம மேல வந்து உட்கார்ந்தாலே நம்ம இறந்து போயிருவோம். ஏன்னா இந்த தவக்கலையோட உடம்புல 20 மனிதர்களையும் 1 லட்சம் எலிகளையும் கொல்ற அளவுக்கு விஷம் இருக்குமா. ஒரு மனிதனோட இதய துடிப்பு நின்னுட்டா அவன் இறந்துட்டான்னு சொல்லி நம்ம எல்லாரும் முடிவு பண்ணிடுறோம். ஆனா அது உண்மை இல்ல. ஹார்ட் பீட் நின்னதுக்கு அப்புறம் கூட ஒரு மனிதனோட மூளை 10 நிமிஷம் வரை ஆக்டிவ்ல தான் இருக்குமா. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட பாடி A to Z ஷட் டவுன் ஆகிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுமா. அந்த டைம்ல அந்த உடம்புல கிளியர் செல் அப்படின்ற ஒரு செல் உருவாகும். பாடி பார்ட் ஒன்னொன்னா ரீசெட் ஆகிட்டே வரும்போது அந்த செல் ஆக்டிவ் ஆகி பிரெயின்ல இருக்க எல்லா ஸ்டோரேஜையுமே ஃபுல்லா ரீசெட் பண்ணிடுவோம். அதாவது நம்ம மெமரி கார்டை ரீசெட் பண்ற மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி மூளையில எந்த ஒரு ஸ்டோரேஜுமே இல்லாம பிறக்குதோ ஒரு மனிதன் இறக்கும் போது கூட அப்படிதான் இருக்கிறான். ஒருவேளை அவன் இறந்ததுக்கு அப்புறம் ஆவியா வந்தா கூட அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. பூமியில பிறந்த எல்லா உயிரினங்களுக்குமே பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்றது கண்டிப்பா இருக்கும். நானும் நேரம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா டோரி டாப்சிஸ் பொகர்னின்ற ஒரு வகையான ஜெல்லி ஃபிஷ்க்கு இறப்புன்றதே கிடையாது. மனிதனோட சராசரி ஆயுட்காலம் 72 வருஷம். ஆனா அதுல பாதி நாள் தூங்குறதுக்கே போயிடும். அப்படி இருந்து கடவுள் நம்மள ஏன் தான் படைச்சாரு, நம்ம இந்த பூமியில பிறக்காமலே இருந்திருக்கலாம்னு சொல்லி புலம்பிட்டு இருப்போம். நானும் அப்படிதான். ஆனா ஓசன் குவாஹாக்ன்ற ஒரு வகையான சிப்பி கிட்டத்தட்ட 450 ஆண்டு காலம் உயிரோட வாழுமா. 2006ஆம் ஆண்டு ஐஸ்லாண்ட்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிப்பி கிட்டத்தட்ட 507 ஆண்டுகள் உயிரோட வாழ்ந்திருக்குன்னு சொல்றாங்க. சரி, உலகத்திலே ரொம்பவே குறைவான நாட்கள் வாழக்கூடிய உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பட்டர்ஃபிளைனா ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. உலகத்திலே குறைவான நாட்கள் வாழக்கூடிய உயிரினம் எத்தனை வருஷம் வாழும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வருஷம் இல்ல 1 மாசம் இல்ல 1 வாரம்? வெறும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த உயிரினம் உயிரோட வாழுமா. அதோட பெயர் மேஃப்ளைஸ். இந்த மேஃப்ளைஸ் நிம்மின்ற ஸ்டேஜ்ல தண்ணிக்குள்ளேயே இருந்து இனப்பெருக்கம் பண்ணி முட்டை இட்டுட்டு தண்ணிக்கு வெளியில வந்து வெறும் ஒரே ஒரு நாள் மட்டும் உயிரோட இருந்துட்டு இறந்து போயிருமா. உலகத்திலே கொடூரமான மனிதன் யாருன்னு கேட்டா ஹிட்லர் தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனா ஹிட்லரை விட பல மடங்கு கொடூரமான மனிதன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் தான் இடி அமீன். இவரோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட இவர் 5 லட்சம் பேருக்கு மேல சாகடிச்சிருக்காரு. அதுல ஒரு சில சம்பவங்களை மட்டும் சொல்றேன் கேளுங்க. உகாண்டாவுல இருக்க ஒரு பிரபலமான பெண் பாக்ஸரோட இவர் பப்ளிக்ல சண்டை போட்டிருக்காரு. பயங்கரமா அந்த பொண்ணை தாக்கியிருக்காரு. பதிலுக்கு அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம ஒரு அடி தான் அடிச்சா. ஒரு பொண்ணு என்ன பப்ளிக்ல வச்சு அடிச்சிட்டான்னு சொல்லி அவளை அரண்மனைக்கு தூக்கிட்டு போய் நைட்டு ஃபுல்லா வச்சு ரேப் பண்ணி அந்த பொண்ணோட உடம்பையே துண்டு துண்டா வெட்டி அதை எடுத்து சாப்பிட்டு தன்னோட கோவத்தை தீர்த்துக்கிட்டவர் தான் இந்த கொடூரமான மனிதன் இடி அமீன். அது மட்டும் இல்லாம தன்னோட 4வது மனைவி இன்னொருத்தரை லவ் பண்றாருன்னு தெரிஞ்சதும் நைட் அவகிட்ட போய் நீ பண்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. காலையில எந்திரிச்சு அந்த 4வது மனைவி ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறா. அவ லவ் பண்ணவனோட தலை மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குது. இடி அமீன் தன்னோட வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான பெண்களை சீரழிச்சிருக்காரு. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மனிதர்களை கொடூரமா கொண்டிருக்காரு. அவர் ஆசைப்படுற பெண்களுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலோ இல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தாலோ அந்த பாய் ஃப்ரெண்டையும் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்து துண்டு துண்டா வெட்டி அதை எடுத்து சாப்பிட்டு சுகம் கண்டவர் தான் இந்த இடி அமீன் சொல்ற கொடூரமான அரக்கன்.